Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல cook with Comaliல கனி பண்ண Mirapakaya Kodi Vepudu ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஸ்பைசி chicken fry அல்லது chicken dry roast ன்னு சொல்லலாம். இது ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாஸ் எல்லாமே dry roast பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை எடுத்துர்க்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துர்க்கேன். கூடவே 4 dry red chilli எடுத்துர்க்கேன். இது எல்லாமே dry roast பண்ணி எடுக்கலாம். லைட்டா ஃப்ளேவர் அண்ட் அரோமா வரது வரைக்கும் நம்ம இத வந்து dry roast பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு crush பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் எடுக்கலாம். ஆயில் சூடானதும் இதல ஒரு 2 பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, 2 green chilli ஸ்லிட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்ட்டா நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் ஆறது வரைக்கும் நம்ம குக் பண்ணனும். இப்போ ஆனியன் நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ இதல நான் 1/2 கிலோ chicken எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போன்லெஸ் chicken கூட யூஸ் பண்ணலாம். chicken வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதல சேர்த்துறலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்க்கலாம். இதை சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணனும். இதல வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இத மூடி போட்டு குக் பண்ணும்போது chickenல இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். இது dry roastங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது இப்போ நல்லா mix பண்ணிட்டு lid க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே குக் பண்ண வைக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பாக்கும்போது chicken half cook ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதல 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி chilli powder ஆட் பண்ணி கொடுக்கலாம். இத ஆட் பண்ணும்போது இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நார்மல் chilli powder ஆட் பண்ணோம்னா இது ஓவர் ஸ்பைசி ஆயிடும். ஆல்ரெடி நம்ம பெப்பர் and dry red chilli வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத இதல சேர்க்க வேண்டியது இருக்கு. சோ காஷ்மீரி chilli powder இருந்தா மட்டும் ஆட் பண்ணுங்க. இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் லிட்டால க்ளோஸ் பண்ணி ஒரு 3 minutes கூட இத வேக வைக்கலாம். இப்போ chicken நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணதுனால இதோட கலர் நல்லா சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த டைம்ல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மசாலா பவுடர் இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணலாம். உப்பு தேவை இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix ஆனதும் திரும்பியும் லிட்டால க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் சிம்ல வச்சிட்டு இந்த மசாலா வாசம் போற வரைக்கும் குக் பண்ணனும். மசாலா கம்ப்ளீட்டா இந்த chickenல வந்து கோட் ஆகணும். இப்போ after 5 minutes நம்ம ஓபன் பண்ணி பாக்கும்போது ஆயில் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லான டெலிஷியஸ் chicken dry roast நமக்கு ரெடி ஆயிருக்கு. இந்த வாட்டர் கம்ப்ளீட்டா நமக்கு ட்ரைன் ஆகியாச்சு. இப்போ இது மேல கொஞ்சமா மல்லி இலை நறுக்குனது சேர்த்துட்டு mix பண்ணிட்டு switch off பண்ணிரலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து mix பண்ணி கொடுக்கணும். ஃபைனலா garnishingகாக ஒரு panல 1 டீஸ்பூன் Ghee எடுக்கலாம். Ghee சூடானதும் இதல 10 cashews, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, 2 dry red chilli சேர்த்து ஃப்ரை பண்ணி இத chickenல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் நம்மளோட டெலிஷியஸான Mirapakaya Kodi Vepudu ரெசிபி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டெலிஷியஸான dry chicken roast ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சப்பாத்தி, நான், டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்தோடயுமே சைடு டிஷ்ஷா சர்வ் பண்ணலாம். ரைஸ் வெரைட்டிஸோடயும் இது வந்து பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் chicken வாங்கும்போது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு dry roast ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் and கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இதுவரை Subscribe பண்ணாம பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.